அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வர இருக்கின்ற இல்லை நடந்துகிட்டு இருக்க குரு தசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? திருவோணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். அது வந்து மகர ராசியில் சனியோட வீட்டில் இருக்கும். பொதுவாகவே திருவோண நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு அன்பு பாசம் மிக்கவங்களாக இருப்பாங்க. ரொம்ப எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அடுத்தவங்க மேலே உயிராக இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இறக்க குணம் உள்ளவங்க சொல்லலாம். சில விஷயங்கள்லாம் அவங்க மனசை ஏற்றுக்காது. ரொம்ப ஒரு இலகன மனசு கொண்டவங்க தான் திருவோண நட்சத்திரக்காரங்க. ஆனால் உழைப்புக்கு சொந்தக்காரங்க சொல்லலாம். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் மகர ராசியில் சனியோட வீட்டில் இருக்குது. ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க பெண்கள் எல்லாம் பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிர்வாக திறமை இருக்கும், நல்ல ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, மனிதாபிமானம் இறக்கணும் கொண்டவங்க தான் திருவோண நட்சத்திரக்காரங்க. பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சந்திரதேசையில் தாங்க பிறப்பாங்க. பிறக்கும் போதே சந்திரதேசையில் பிறந்து, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒரு 7 வருஷம் தசையை நடத்தும். ராகு 3வதாக 18 வருஷம் தசை நடத்தும். 4வதாக உங்களுக்கு ஒரு தசை வருங்க, குரு தசை. அதுதான் ரொம்ப முக்கியமான தசை. 30 வயசுக்கு மேலே குரு தசை வரும் உங்களுக்கு. குரு வந்து 16 வருஷம் திசை நடத்துங்க. சரிங்களா? இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிரகம், நல்ல கிரகம், மாபெரும் சுப கிரகம், நவகிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு தான். அந்த குரு தசை ரொம்ப முக்கியமான தசைங்க. 30-35 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு தசை மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தசைன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து உடைபடாத நட்சத்திரம். திருவோணங்கிறது உடைபடாத நட்சத்திரம். மகர ராசியில் மட்டும்தான் இருக்கும். திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் மட்டும்தான் இருக்கும். இந்த 4வது வரக்கூடிய குரு தசை வந்து பாருங்கள், ஒரு ஆளையே அப்படியே மாற்றி விட்டுரும். இது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, கடக லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு தசை ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்கும். கண்டிப்பாக மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னங்களுக்கு குரு தசை யோகத்தை செஞ்சிடும். ஏன்னா இவங்க நண்பர்களாக வருவாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் குருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள, அதாவது இந்த பிளானட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து, அதாவது இப்போ மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி குருவாக தான் வருவார், தனுசு லக்னத்துக்கு அதிபதி குருவாக தான் வருவார். அப்போ அந்த குரு தசை வந்து யோகத்தை செஞ்சிடும். சூரியனில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, சந்திரனோட கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, செவ்வாயோட மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, குருவோட தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை யோகத்தை செஞ்சிடும். அது குரு நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க அவங்க. 16 வருஷம். ஒரு சில பேரில் பாருங்கள் 30 வயசுலேருந்து 40-45 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. இல்லை ஒரு சில பேர் 35 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50-51 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த நடுத்தர வயதுக்கு மேலே வரக்கூடிய இந்த குரு தசை தான் யோகமான திசையாக உங்களுக்கு அமையும். இந்த லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு தசை யோகத்தை தாங்க செய்யும். அது குரு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 1ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துலலாம் குரு இருந்தால் ஒரு அபாரமான வளர்ச்சி கொடுத்துரும். 2ஆம் இடத்துல குரு இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும். 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட சுபக்கடன், நல்ல கடன் வாங்க வச்சு வெளிநாடு இந்த மாதிரி வெளிமாநிலம் போகிற மாதிரிலாம் பண்ணும். 8ஆம் இடத்துல குரு இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜ்யம், சடனாக ஒருத்தர் பணக்காரன் ஆகிறது, இதெல்லாமே 8ல் இருக்க குரு தான். 9ஆம் இடத்துல இருக்க குரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் கொடுத்துருங்க. 10ல் குரு இருந்தால் கூட நல்லது பண்ணும். தொழிலை மாற்றுவீங்க, இல்லை வேலையை மாற்றுவீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவீங்க, வெளியூர் போயிடுவீங்க, இல்லை நல்ல ஒரு வேலை விட்டு இன்னொரு நல்ல வேலைக்கு போகிறது, இதெல்லாமே 10ல் இருக்க குரு கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்க குரு அபாரமான வளர்ச்சி, நிறைய லாபம், நிறைய பணம் சேர்த்து வைக்கிறது, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு அவங்களெல்லாம் பாருங்கள் 11ல் குரு இருக்கும். அந்த 16 வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. 12ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்கும்போது நல்ல தூக்கம் இருக்கும், அயன சயன போகம் ஸ்தானம் சொல்லுவாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை, வெளிநாட்டு பிரயாணம், பிறந்தூர் விட்டு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர்லேயே செட்டில் ஆகிறது, இதெல்லாமே 12ல் இருக்க குரு ஏற்படுத்தும் அந்த குரு தசையில். ஆனால் குருவோட வந்து சனி சேரக்கூடாது. குரு கெட்டு போயிடுவார், சனி நல்லவராக மாறிடுவார். குருவோட செவ்வாய் சேரலாம், ஆனால் குருவோட சனி சேரக்கூடாது. குருவோட ராகு கண்டிப்பாக சேரவே கூடாதுங்க. அது கிரகண தோஷத்துக்கு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. குரு ராகு சேர்ந்தால் கூட கம்ப்ளீட்டாக குருவுக்கு எடுத்துருவார் ராகு. ஆனால் குரு வந்து கேது கூட சேரலாம், அது கேல யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்குலாம் குரு கேது சேர்ந்து நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்ல பாக்கி ஸ்தானத்துலலாம் இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இருக்காங்க, பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க இப்போ வரைக்கும். அந்த குரு தசை தான் காரணம். நல்ல தசைங்க. குரு தசை வந்து இந்த லக்னக்காரங்களுக்கு நல்ல தசையாக இருக்கும். எந்த லக்னக்காரங்களுக்கு குரு தசை வரக்கூடாதுன்னா இந்த 2 லக்னம் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட லக்னம், ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். வம்பு வழக்கு அசிங்கமான கோர்ட்டு கேஸ் எல்லாம் கொண்டு வந்து இழுத்துட்டுருவார்.
துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். 6ஆம் அதிபதியாக வரனால வம்பு, அதுவும் எதிரி தொல்லை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்கமானம், கடனில் போய் மாட்டுறது, நடு ரோட்டுக்கு வர்றது, பணமே இல்லாமல் இருக்கிறது, பெரிய கடனில் போய் மாட்டிக்கிறது, வம்பு வழக்கு பிரச்சனை சந்திக்கிறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே இந்த 6ஆம் அதிபதி குரு திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது துலாம் லக்னக்காரங்களுக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு திசை பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல. மற்ற லக்னக்காரங்கள் கூட இப்போ பார்த்திங்கன்னா உபய லக்னங்கள் சொல்லக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், அதே மாதிரி கன்னி லக்னம், இதுக்கு இந்த லக்னங்கள் கூட குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இல்லாமல் மற்ற இடத்துல இருந்தால் கூட யோகத்தை செய்யுது குரு திசையில். ஆனால் தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் பரிபூர்ண ஒரு நல்ல ஒரு கிரகமாக, அதாவது லக்னாதிபதியாகவே குரு வர்றதுனால ராஜயோகத்தை கண்டிப்பாக அந்த குரு திசையில் செய்யாமல் போகவே போகாது. குரு நல்ல இடத்துல இருக்கணும். ராகுவோடையும் சனியோட சேரவே கூடாதுங்க. குரு ரொம்ப முக்கியமான அமைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான், குழந்தையை கொடுக்குற கிரகம் குரு தான். தங்கத்துக்கு அதிபதி, ஒரு தங்க நகையில் சேர்த்து வைக்கிறாங்க, நல்லா அனுபவிக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லாக தங்கமாக போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் கையில் பாருங்கள் செயின் அப்படி இப்படிலாம் போட்டிருப்பாங்க, பிரேஸ்லெட்லாம். ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் அவங்களால போட முடியும். குரு கெட்டு போனவங்க, அஸ்தமனமானவங்க, நீச்சமாய் ராகுட சேர்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் தங்க நகை இருந்தாலும் ஒன்றா பேங்க்கில் வச்சுருவாங்க, இல்லை பீரோவில் வச்சுருவாங்க. இவங்கனால அனுபவிக்க முடியாது. காரணம் அது குரு கெட்டு போனதுனால. குழந்தைக்கு அதிபதி குரு தான். ஒருத்தர் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குதா, 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், புத்திர காரகன் குரு நல்லா இருக்கணும். ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க, பெரிய செல்வந்தர பணக்காரனா, லக்ஸுரியான வாழ்க்கை, பிரம்மாண்டமான கோடீஸ்வரனாக இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக கெடாமல் இருக்கும். குரு கெட்டு போனவங்கனால அவ்வளோ அந்த ரேஞ்சுக்கு வரவே முடியாதுங்க. அதுதான் உண்மை. குரு கெடக்கூடாது, சுக்கிரன் கெடக்கூடாது. குரு சுக்கிரனெல்லாம் கெட்டுச்சுன்னா பெரிய அளவுக்கு கோடீஸ்வரனாக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கொடுக்காது இந்த பிறவியில். அப்போ குரு கெடக்கூடாது. குரு வந்து நல்ல இடத்துல இருக்கணும். குரு கெட்டு போகக்கூடாது, அஸ்தமனம் ஆகக்கூடாது, சூரியனோட நெருக்கமாக சேர்ந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது. குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானத்தில், பாக்கி ஸ்தானத்தில், இப்போ 5ஆம் இடம், 1ஆம் இடம், 9ஆம் இடத்துலலாம் இருந்தால் குரு ஒரு சூப்பரான ஒரு லைஃப்பை கண்டிப்பாக அந்த குரு திசையில் 30லேருந்து கிட்டத்தட்ட அந்த 46 வயசு வரை, 45-46 வயசு வரைக்கும், இல்லை 50 வயசு வரைக்குமே கண்டிப்பாக ராஜ வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள். சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா. இதே 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் 10 வருஷம் திசையை நடத்திடுவார். இது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்லாம் உங்களுக்கு 5 வருஷம் 2.5 வருஷம் அப்படிங்கிற 2.5 வருஷம் அப்படி தான் போகும். அப்போ நட்சத்திர பாதம் முக்கியம், உங்கள் வயசு முக்கியம். இப்போ உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள். நீங்கள் 30 வயசு மேலே இருக்கீங்களா, இல்லை 26 27 வயசில் இருக்கீங்களா, இன்னும் உங்களுக்கு குருதசை ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை குருதசை பாதியில் இருக்கீங்களா, என்ன தசாபுத்தி, அதாவது என்ன கிரக ஆதிபத்தியம் போயிட்டுருக்கு, குரு நல்லவரா உங்களுக்கு கெட்டவரா, இது பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா பொதுவாகவே குரு தசை மேக்ஸிமம் யாரும் கெடுக்காது, துலாம் லக்னத்திலும் ரிஷப லக்னத்தை பிறந்தவங்களுக்கு தவிர. சரிங்களா? செக் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களால் கொண்டு போக முடியும். செக் பண்ணிக்கோங்க, குரு எங்கே இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.